எங்க என்னோட அம்மா? அம்மா அங்க இருக்காங்க. அம்மா சிஸ்டர். அண்ணா சொல்லுடா சூர்யா, என்னாச்சு அம்மா? ஒண்ணு இல்ல, சின்ன ஆக்சிடென்ட் தானே. ஆக்சிடென்ட்டா? இல்ல இல்ல ஒண்ணு இல்ல, வாண்ணே, ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல சார். என் அம்மாவுக்கு என்னாச்சு? சொல்லு ரஞ்சனி. பயப்படுற அளவுக்கு இல்ல சார். ஒரு நிமிஷம். என் அம்மாவுக்கு என்னாச்சு? போன்லாம் பண்ணாதீங்க சார். எங்க அம்மாவுக்கு ஆக்சிடென்ட் ஆயிருக்கு, ஃபோன் பண்ணி பேசிட்டு இருக்கீங்க. அண்ணா இந்த மருந்து வாங்கிட்டு வர சொல்றாங்க. சரி குடு. என்ன மருந்து? பேசாம இருண்ணே. என்ன மருந்து? காசு. இல்ல ஏடிஎம் கார்டு இருக்குண்ணே. இதுல காசு வச்சிருக்கேன். எங்கன்னு சொன்னாங்க? இது எங்க கிடைக்குமா? இதோ இங்க தான். ஹாஸ்பிடல் வாசல்ல. ஹாஸ்பிடல் வாசல்ல ஷாப். அதெல்லாம் வேணாம், நான் பாத்துக்கறேன். நீங்க சும்மா இருக்கீங்களா? போயிட்டு வா சூர்யா. சரி நீ. டாக்டர் எங்க ரஜினி? அம்மாவுக்கு நீங்க ஆக்சிடென்ட். பேசாம நில்லுங்க இங்க. நான் டாக்டர்கிட்ட பேசணும். ஐயோ நில்லுங்க. எங்க அம்மாவுக்கு என்னாச்சு சொல்லுங்க. பேசாதீங்க. யார் ஆக்சிடென்ட் பண்ணா? எனக்கு எங்க அம்மாவை பார்க்கணும். என்ன இருங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஏம்மா இவரையா சொன்னீங்க? ஆமா ஆமா. இவர் குடிச்சிருக்காருமா. இவர் உடம்புல ஆல்கஹால் இருக்கு. ஆல்கஹால் தர முடியாது, புரியுதா? யார் சொன்னா தர முடியாது? என் அம்மா இருந்தா என் உடம்புல ஓடுது, என் இருந்தா எங்க அம்மா உடம்புல ஓடுது. இருங்க சார் இருங்க. என்ன சார்? உங்க பிளட்ட கொடுத்தா உங்க அம்மா செத்து போயிருவாங்க. அத சொல்ல நீங்க யாரு? நான் உள்ள போங்க பின்னாடி. குடிச்சிட்டு கலரடா பண்றீங்க ஹாஸ்பிடல்ல. சும்மா இருங்க இங்க. ரத்தம் கொடுக்க வேணாமா? அண்ணே உங்க ரத்தத்துல ஆல்கஹால் இருக்கு. அது உங்க அம்மாக்கு தர முடியாது. இப்போ நில்லுங்க இங்க சும்மா. குடிச்சிட்டு கலாட்டா வேற பண்ணிக்கிட்டு. சாரி டாக்டர். மேடம் நான் சிச்சுவேஷன் சொல்லிட்டேன். ஓ நெகட்டிவ் பிளட் வெரி ரேர். இங்க நம்ம ஹாஸ்பிட்டல்ல ஸ்டாக் இல்ல. வெளியில பிளட் பேங்க்ல சொல்லி இருக்கோம். ஆனா கன்ஃபார்மா வருமானு சொல்ல முடியாது. இன்னும் ½ அன் அவர்ல ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கலனா பேஷண்ட்டை காப்பாற்ற முடியாம போயிடும். என்ன பண்றீங்க நீ? இருங்க. ஐயோ ஏங்க இப்படி எல்லாம் செய்றீங்க? என்ன இப்படி பண்றீங்க? இங்க பாரு ரத்தம். எங்க அம்மா கொடுத்த ரத்தம். இது என்னால திருப்பி கொடுக்க முடியலையே கடவுளே. என்ன பாவி. என்ன மன்னிக்க மாட்டாங்க. யாரா இருந்தாலும் மன்னிக்க மாட்டாங்க. நான் பாவி. நான் குடிச்சிட்டேன் ரஜினி, தெரியாம குடிச்சிட்டேன். என் ரத்தத்தை எங்க அம்மாவுக்கு கொடுக்க முடியலையே. எங்க அம்மாவை காப்பாற்ற முடியாம போயிட்டேன்னு. டாக்டர் எங்க அம்மாவை காப்பாத்துங்க டாக்டர். எப்படியாவது காப்பாத்துங்க டாக்டர். நான் எவ்வளவு வேணாலும் தரேன். ப்ளீஸ் டாக்டர். I'm sorry doctor once again. It's okay madam. 1 minute. Yeah. மேடம் நுங்கம்பாக்கத்துல ஒரு பிளட் பேங்க் இருக்கு. அங்கேயும் கேட்டிருக்கோம். இது வரைக்கும் ரிசல்ட் வரல. மேடம் மேடம் நான் ஒன்னு சொன்னா தப்பா எடுத்துக்க மாட்டீங்களே மேடம்? சொல்லுங்க. உங்க குடும்ப விஷயம். நான் தலையிடக்கூடாதுன்னு தான் அமைதியா இருந்தேன். ஏன் பிளட் குரூப்பும் ஓ நெகட்டிவா தான் இருக்கும்னு எனக்கு டவுட்டா இருக்கு மேடம். டெஸ்ட் பண்ணி பார்த்து ஓ நெகட்டிவா இருந்தா நான் பிளட் தரலாம்ல மேடம்? Why not? Sure. வாங்க சீக்கிரம் வாங்க மேடம். Thank you மேடம். சீக்கிரமா போங்க. சீக்கிரம். மேடம் 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 எங்க போனாங்க? மேடம் என்ன சாண்டி என்னாச்சு? ஏன் இப்படி பதட்டமா இருக்க? ரொம்ப பதட்டமா இருக்கு மேடம். ஏதோ ஒரு ஆத்திரத்துல முரளி அவங்க அம்மா மேல காரை மோதிட்டேன். அவங்க செத்துட்டாங்களா இல்லையான்னு கூட எனக்கு இன்னும் தெரியல மேடம். இதனால ஏதோ பெரிய பிரச்சனை வந்துருமான்னு எனக்கு பயமா இருக்கு மேடம். என்ன பிரச்சனை ஆகும்னு நினைக்கிற? அதான் இங்க வந்துட்டல, அப்புறம் என்ன பயம்? என்ன நடந்துச்சுன்னு தெளிவா சொல்லு. எல்லா பிரச்சனைக்கும் ஒரு சொல்யூஷன் இருக்கு. இன்னைக்கு ஆபீஸ் கெஸ்ட் ஹவுஸ்க்கு அவங்க அம்மா வந்திருந்தாங்க மேடம்.
நல்ல காரியம் தான் பண்ணிருக்க. அந்த வீட்டுல ஒரு சாவு விழுந்தா அது அவன் நிம்மதியை கெடுக்கத்தானே செய்யும். ரஞ்சனி பதட்டமாவா? பதட்டத்தில் இருக்கிறவங்களோட விளையாடுறது ஈஸி தானே. என்ன சார் இப்படி சொல்றீங்க? கொலை பண்ணிட்டு வந்திருக்கான்னு சொல்றேன். எனக்கு கொலையே நடக்குது சார். நீங்க ரெண்டு அசால்ட்டா பேசிட்டு இருக்கீங்க. ரிலாக்ஸ். இது ஒரு நல்ல கொலை. பிரேக் ஃபெயிலியர். 1500 ரூபாவோ 2000 ஃபைன் கட்டினா முடிஞ்சு போச்சு.